தஞ்சாவூர் சீதா ஸ்கூல் கிரவுண்டில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்சிங்க சவுத் ஆஃப்ரிக்கா விசஸ் ஸ்கை பிரேக்கர்ஸ். 5 ஓவர் மேட்ச்சு முதல் ஒரு பவர் பிளே டபுள் ஹண்டு. ஸ்கை பிரேக்கர்ஸ்லேருந்து ஓப்பனிங் பிளேயராக கலை மற்றும் சந்தோஷ். சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து ஓப்பனிங் ஓவர் கூட பவர் பிளேயில் விக்கி வந்திருக்காரு லெஃப்ட் ஆம் போல. ஃபர்ஸ்ட் பால் டல் பாலே ஒயிடோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் நோ பால், அதுக்கப்புறம் ஒயிடு போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் இன்னும் போடலை. ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரை. ஃபோர்த் ஒன் போன பால் டாட் பால். டாஸ் பால் இதை கட் பண்ண முடியல. நாங்கள் விஜய் அங்கே ரங்கன் ஈஸியாக அலோவ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் லாஸ்ட் ஒன் போன பால் டாட் பால். ஸ்லோவாக தூக்கி போட்டாரு விக்கெட்டுக்கு. முதல் விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க ஸ்கை பிரேக்கர்ஸ். விக்கெட்ஸ் மூலமாக அவுட் ஆகிருக்காரு பேட்ஸ்மேன் கலை. நியூ பேட்ஸ்மேனா 1 ஓவரில் 100. செகண்ட் ஓவர் கூட சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து ஆகாஷ். ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சந்தோஷ். செகண்ட் ஒன் போன பால் டாட் பால். எக்ஸலண்டான ஒரு பாலுங்க, சூப்பராக இருந்தது. டாட் பால். இதில் 2 பால் டாட் பால். தேர்ட் ஒன் செகண்ட் ஓவரில் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பேட்டில் பட்டு. ஃபிஃப்த் ஒன் நீங்கள் எக்ஸலண்ட் டாட்டு. 5 பால் டாட் பால் போட்டுருக்காங்க. எக்ஸலண்டாக மெயினான ஆகாஷ் இங்கே ஸ்கோர் அகைன் இங்கே 4 தான் 2 ஓவர் முடியல. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணி. தேர்ட் ஓவர் கூட நியூ பாலர் குல்ஃபி. ஸ்ட்ரைக்கில் அன்பு நியூ பேட்ஸ்மேன். தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே டாட் பால். செகண்ட் ஒன் ஒரு டிப் கேட்சுங்க. ஒரு மைண்டாக ஒரு எஜ்ஜு இருந்துச்சு பேட்டில். விக்கெட். ஃபோர்த் ஒன் அடிச்சிருக்காரு ஆப்ஷன் அழகா. 2 ரன் ஈஸியாக விடுவான்னு நினைக்கிறேன். ஈஸியாக 2 ரன். போன பால் நோ பால். பவுலர் சேஞ்சிங்க. ஹை ஹிட் அடிச்சிருக்காரு. அந்த ஃபீல்டிங் 2 ரன் ஈஸியாக அலோவ் பண்ணி ஓடிருக்காங்க. அதோட லாஸ்ட் ஒன் டாஸ் பால் கட் பண்ணியிருக்காரு. சிங்கிள் ரன் ஈஸியாக. 3 ஓவர் ஸ்கோர் 10. 2 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்கை பிரேக்கர்ஸ். ஃபோர்த் ஓவர் கூட ஆகாஷ் ஃபர்ஸ்ட் பால் இங்கே ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ரைட்டில் லாங்காக போயிருக்காங்க. சிங்கிள் ரன். செகண்ட் ஒன் அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைட்டாக ஃபீல்டர் கையில் அங்கே விக்கெட். இதோட 3வது விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. சந்தோஷ் இங்கே விக்கெட் ஆகிறாரு. தேர்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ஹாரிஸ். இறங்கி போனது முதல் பாலே ஸ்ட்ரைட்டாக சிங்கிள் ரன். ஃபோர்த் ஒன் ஃபுல் டாஸ் பால் ஸ்ட்ரைட்டு ஃபீல்டர் அங்கே வெளியில் சிங்கிள் ரன். ஃபிஃப்த் ஒன் அகெயின் ஸ்ட்ரைட்டாக இறங்கி போய் ஸ்ட்ரைட்டு ஃபீல்டர் அங்கே சிங்கிள் ரன். ஃபோர்த் ஓவரில் லாஸ்ட் ஒன் நல்லா யாக்க ஸ்ட்ரைட்டு பவுலர் சிங்கிள் ரன் ஈஸியாக. 4 ஓவர் முடிஞ்சது ஸ்கோர் 15. 3 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்கை பிரேக்கர்ஸ். சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து ஃபிஃப்த் ஓவர் கூட விஜய் நியூ பவுலர். போன பால் டாட் பால். செகண்ட் ஒன் அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைட்டாக விக்கெட்டுக்கான வாய்ப்பா. 6 கிளியர் ஹிட்டிங்க. இந்த போன பால் பனிஷ் பண்ணிங்க. எக்ஸலண்டான ஒரு லாக்கிங்க. தேர்ட் ஒன் அகெயின் இங்கே லெக் ஸ்டம்பில் விக்கெட்டுக்கான வாய்ப்பா. 1 பவுன்ஸ்லையா நல்லா ஸ்டாப்புங்க. மணி 2 ரன் ஈஸியாக அலோவ் பண்ணி ஓடிருக்காங்க. போன பால் டாட் பால். ஃபிஃப்த் ஒன் அடிச்சிருக்காரு ஆஃப் ஸ்டம்பில் ஸ்ட்ரைட்டு ஃபீல்டர் ஜாபர் விட்டுருக்காரு. அந்த ஃபீல்டர் ஜாபர் 4ன்னு நினைக்கிறேன். 6 கேட்சை விட்டு 4 விட்டுருக்காங்க. இங்கே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் லாஸ்ட் பால் இங்கே அடிச்சிருக்காரு. இதையும் கிளியர் பண்ணியிருக்கு. இன்ஃபீல்டர் வேகமாக ட்ராவல் ஆகுது. 4க்கான வாய்ப்பு இருக்குமா? இல்லை. அந்த ஃபீல்டிங் விக்கி 3ஆவது ரனுக்கான வாய்ப்பு இருக்கும். அடிச்சா அவுட்டா அடிச்சிருக்காங்க அவுட்டு. 2 ரன் ஓடி 3ஆவது ரனில் விக்கெட் ஆகிறாங்க. 5 ஓவருக்கு ஸ்கை பிரேக்கர் 29 அடிச்சு 4 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. டார்கெட் இப்போ 30 சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு. ஓப்பனிங் பேராக மணி மற்றும் குல்ஃபி. ஸ்ட்ரைக்கில் மணி, நான் ஸ்ட்ரைக்கில் குல்ஃபி. ஃபர்ஸ்ட் ஓவர் கூட ஜெகன் ஃபர்ஸ்ட் பால் இங்கே ஸ்ட்ரைக்கில் மணி. முதல் பால் ஒயிட் லைனில் போன பால் பனிஷ் பண்ணிங்க. 6ங்க முதல் பாலே. முதல் பால் ஒரு 6ஓட ஸ்டார்ட் பண்ணுறாரு மணி இங்கே இல்லை. செகண்ட் ஒன் இதையும் அடிச்சிருக்காரு. உள்ளே போன பால் வெளியில் 6ங்க. பேக் டு பேக் 6 அடிச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு மணி. எக்ஸலண்ட் பேட்டிங். முதல் 2 பாலில் 12 ரன் உங்களுக்கு. தேர்ட் ஒன் ஹேட்ரிக் பால். ஹேட்ரிக் 6 போலங்க. கீழே போயிருக்கு. ஸ்ட்ரைட் ஃபீல்டர் அங்கே சிங்கிள் இங்கே. ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் குல்ஃபி. ஃபோர்த் ஒன் இப்போ இந்த பால் லெக் ஸ்டம்பில் 4க்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். 4 3வது பவுண்டரி வருது முதல் ஓவரில். லாஸ்ட் ஒன் போன பால் டாட் பால் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட்டாக விக்கெட்டுக்கான வாய்ப்பு கீழே. எக்ஸலண்ட் கேட்சுங்க. செம்ம ரன்னிங் கேட்ச். ரொம்ப டிஸ்டன்ஸ் கவர் பண்ணாருன்னு சொல்லலாங்க. இந்த விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து நியூ பேட்ஸ்மேனாக செந்தில் உள்ள
ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் 17. இந்த 4 ஓவருக்கு 13 அடிச்சு அந்த மேட்சை வின் பண்ணுவாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. செகண்ட் ஓவர் கூட நியூ பால், ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால், ஸ்ட்ரைட்டாக நோ பால். முதல் பாலே இன்னர் சர்க்கிளில் 3 பிளேயர்ஸ் தான் இருந்தாங்க, அதனால நோ பால், ஃப்ரீ ஹிட்டிங்க. ஃபர்ஸ்ட் பால் ஃப்ரீ ஹிட் பால். செந்தில் அண்ணன் பாஸ் பாலாக வாங்கி அடிச்சிருக்காரு. 2 பவுன்ஸில் 4. முதல் பால் ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காரு கிளாசிக்கலாக. செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால், கட் பண்ண முடியல ஃபீல்டரால். லாங்கில் சிங்கிள் பால் அலோவ் பண்ணுறாங்க. 1 பால் வேண்டிய ஹை பால். இங்கே டாஸ் பாலாக வாங்கி அடிச்சிருக்காரு, விக்கெட்டுக்கான வாய்ப்பாக. நோ பால் கொடுத்துருக்காங்க. இங்கே நோ +1. பவுலர் சிங்ஸ், நியூ பவுலர் பாலா. டாஸ் பால் இல்லை, இதை கட் பண்ண முடியல, மிஸ்ஃபீல்ட். வெளியிலும் அங்கே அந்த ஸ்டாப் 2 ரன் ஈஸியாக அலோவ் பண்ணி எடுக்கிறாங்க. மேட்ச் இதோட இங்கே ட்ரா ஆகுது. 1 அடிச்சு அந்த மேட்சை வின் பண்ணலாம். செகண்ட் வந்து 1 அடிச்சு வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. வின் பண்ணி செகண்ட் ரவுண்ட் குவாலிஃபை ஆகிறாங்க, செகண்ட் டீமும்.